இந்த ஒரு ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து இந்த வரங்களை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு அந்த வரங்களை கொடுத்து அந்த வரத்தை அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தி அவனுக்கு பிரயோஜனத்தையும் அவனை சார்ந்தவர்களுக்கு பிரயோஜனத்தையும் உண்டாக்குகிறார் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்களேன் 2 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இதை குறித்து நான் போன வாரத்தில் அதிகமாக உங்களுக்கு பேசியிருந்தேன். இந்த ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிதல். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை ஆவியானவர் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறது தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். பிசாசை அறிந்து கொள்ளலாம், கள்ள தீர்க்கதரிசிகளை அறிந்து கொள்ளலாம். இப்படி பல்வேறு விதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கைகள் ஒருத்தர் அல்ல சொல்லுமா, ஹல்லேலூயா. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எப்படி ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனப்படுகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒரு மனுஷனுக்கு எப்படி பிரயோஜனப்படுகிறது, எப்படி யூஸ்ஃபுல் ஆகிறது? இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். இது எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ள வரம், இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். வாலிப பிள்ளைகளுக்கு, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், இன்னும் வியாபாரம் பண்ணுகிறவர்கள், தொழில் பண்ணுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இப்படி ஆவியிலே நிறைந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வரம் அவசியமாய் இருக்கிறது. இந்த வரத்தின் மூலமா அவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டு. நான் சொல்லும்போதே நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுக்கு ஒட்டகங்கள் எல்லாம் மொண்டு வார்த்தாள். அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்றத நல்லா கவனிங்க. சரியானதை நம்ம தெரிந்தெடுப்பதற்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவையாயிருக்கிறது. சரியானதை செலக்ட் பண்ணுவதற்கு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்தை பார்த்து சில காரியங்களை தெரிந்தெடுத்து விடுகிறார்கள். ஆனா அதற்கு பின்பு ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். போயும் இப்படிப்பட்டதை நான் தெரிந்தெடுத்துட்டேனே, தவறு பண்ணிட்டேனே, ஏமாந்து போயிட்டேனே
என்று சொல்லி அநேகர் புலம்புகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு திருமணம் செய்த ஆண்களையும் சரி பெண்களையும் சரி எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறார்கள், நான் நல்ல மாப்பிள்ளையை பெற்றிருக்கிறேன், நல்ல மனைவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவார்கள். அதாவது காதல் பண்ணி திருமணம் செய்த நபர்கள் கூட சில ஆண்டுகள் அவங்க கூட பேசி பழகி திருமணம் செய்து கொண்ட நபர்கள் கூட இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய் நான் விழுந்துட்டேனே, இப்படி நான் ஏமாந்துட்டேனே, நான் மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புகிறதை நம்ம பார்க்க முடியும். பண விஷயத்துல மற்றவங்களிடத்துல கொடுத்துட்டு இப்படி அவன் என்னை ஏமாத்திட்டானே அப்படி சொல்லி நிறைய மக்கள் புலம்புகிறதை நம்ம பார்க்க முடியும். பிசினஸ்லையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இப்படி ஏமாந்து போன மக்களை நம்ம நிறைய பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லை. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பயன்படுத்தி தங்களுக்கு சரியானதை தெரிந்து கொள்வார்கள். ஈசாக்குக்கு ஒரு பெண் வேணும். ஆபிரகாம் போகல, ஈசாக்கையும் அனுப்பல. அவங்க வீட்டில் பிறந்து வளர்ந்த எலியேசரை தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து அழைத்து வரும்படியாக அனுப்புகிறார். ஆனா அவர் நல்ல தேவ பக்தி உள்ளவர், ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர், நல்ல ஜெபிக்கிறவர், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர். அந்த எலியேசர் ஒரு 10 ஒட்டகங்கள்ல பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டுட்டு அங்க ஆபிரகாமினுடைய உறவினர்கள் இருந்த ஊருக்கு போகிறார். அங்க போய் ஊருக்கு வெளியே நிற்கிறார். அவரு பொண்ணு தேட போனாரு, அதை சரியா செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஊருக்கு வெளியே நிற்கிறாரு. ஊருக்கு வெளியே துறவு நிற்கிறது. துறவு இருக்கிறது. துறவுனா தண்ணீர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, கிணறு. அதாவது ரொம்ப ஆழமா இருக்காது, அதாவது ஊத்து வரும், கொஞ்சம் தண்ணி பெருகி இருக்கும், அதுல இறங்கி மோந்துட்டு வருவாங்க மேலே. அப்படித்தான் மிருகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கணும், அவங்களும் தண்ணீர் குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு துறவு அங்கே இருக்கிறது. அந்த துறவுல யாரும் இல்லை. ஆனா அந்த துறவு பக்கத்துல அவர் போய் நிற்கிறார். நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமானதை எனக்கு நீர் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துறவுக்கு முதலாவது வருகிற ஒரு பெண்ணினிடத்துல நான் கேட்பேன், அவள் தண்ணீரை துறவுக்குள்ள இறங்கி மேலே மொந்துட்டு வரும் பொழுது குடிக்க தண்ணி குடுன்னு கேட்பேன், அவள் உடனே குடத்தை சாய்க்க வேண்டும். 2வது என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் அவள் தண்ணீர் வார்க்க வேண்டும். ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறது, அதுவும் ஒரு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு ஒட்டகம் 90 லிட்டர் தண்ணி குடிக்கும். அந்த அளவுக்கு அது உள்ள சேமித்து வைக்கக்கூடியது. அதனால தான் பாலைவன கப்பல் அப்படி சொல்லுவாங்க. இவர் அப்படி ஜெபம் பண்ணி காத்திருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அவள் யார் அப்படின்னா பெத்துவேலின் குமாரத்தி ரெபெக்காள், அவளுடைய சகோதரன் லாபான். அந்த ரெபெக்காள் தான் குடத்தை எடுத்துட்டு தண்ணீர் துறவுக்கு வருகிறாள். இவர் மௌனமா இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெண் துறவுக்குள்ள இறங்கி தண்ணீர் மூண்டுட்டு மேலே வரும் பொழுது அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பொண்ணு எப்படி பார்க்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? பிள்ளைகளாக இருந்தால் அவங்க படிக்கிற கல்லூரியில் பார்த்துக்கிறாங்க, அல்லது ரோட்லையும் எங்கேயாவது பார்த்துக்கிறாங்க. பெற்றவங்களாக இருந்தால் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க, வீட்டுக்கு வர வச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்குறாங்க. லட்டு, மிச்சரு, டீ இதெல்லாம் பரிமாறப்படுகிறது. ஆமே, இப்படித்தான் பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் எலியேசர் எங்கே பொண்ணு பார்க்குறார் அப்படின்னா
தண்ணீர் துறவண்டையில பொண்ணு பார்க்கிறார். நீங்களாம் யாராவது பொண்ணு பார்க்கணும்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்கணும்னா சொல்லிட்டு போகக்கூடாது, சொல்லாம போகணும். அதுவும் அந்த பெண் தண்ணீர் பிடிக்கிற இடத்துல நீங்க கொஞ்ச நேரம் நிக்கணும். அது தண்ணீர் பிடிக்கிற சைஸ் எப்படி அப்படின்னு. தண்ணி பம்புல ஒரு பெண்ணினுடைய சுயரூபத்தை பார்த்துடலாம். தண்ணி பம்புல போய் அது பொறுமையா நின்று எல்லாருக்கும் கொடுக்கிற மகளாக, யாரு கூடயும் பிரச்சனை பண்ணுகிற மகளாக இல்லாம ரொம்ப பொறுமையா எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் விட்டு கொடுத்து தண்ணீரை பிடித்துட்டு வருது அப்படின்னா அந்த பொண்ணை தெரிந்தெடுக்கலாம். ஏன்னா இருதயத்துல என்ன மறைஞ்சிருக்கிறது? குணம் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க போன உடனே பேருக்கு பொண்ணு, ஆனா அங்க போன உடனே ஒரு குடத்தை எடுத்து அப்படின்னு எத்தி விட்டு, நான் முதல்ல வச்சிருக்கிறேன், அதுக்கு பின்னாடி நீ வந்துட்டு இப்ப குடத்தை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகளை பேசி குடத்திட்ட இடிச்சு அப்படியெல்லாம் தண்ணியை பிடிச்சிட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன்னு வருகிற பொண்ணு நீங்க என்ன செய்யக்கூடாது? செலக்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தண்ணிக்கு டிசும்னு எத்தி விடுறது, நாளைக்கு மாமியாருக்கு சோறை தட்டுல அப்படியே சல்லுன்னு பறக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. குறிப்பா சொல்றேங்க, ஆண்களை விட பெண்களுக்கு இந்த கொடுக்கிற குணம் ரொம்ப இருக்காது. கிவிங் எதுவுமே கொடுக்க மாட்டான். பச்சை தண்ணியே கொடுக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பச்சை தண்ணியே கொடுக்க மாட்டான். அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா அதுலயும் அந்த கொடுக்கிறதுல ஒரு பெண் சிறந்து விளங்குகிறாள் அப்படின்னா அவள் தான் பெஸ்ட். அதுதான் குணம். அதுவும் துறவுக்குள்ள இறங்கி தண்ணீரை மோந்துட்டு வந்து அந்த மனுஷனுக்கும் கொடுக்குறா. யாருன்னு விசாரிக்கல, யாரோ ஒருத்தர் அப்படி இறக்க குணம் அதுல வெளிப்படுது, அவருக்கு கொடுக்குறா. 2வது ஒட்டகங்களுக்கும் அவ வாட்டில் மோந்துட்டு அதுல பாருங்களேன், கொடுக்கிற குணம் இருக்கிறது, உழைக்கிற குணம் இருக்கிறது. அவ சோம்பேறி கிடையாது. ஒரு சோம்பேறியா இருந்தா என்ன செய்வா தெரியுமா? நீங்களே இறங்கி இந்தாங்க குடத்தை வச்சுங்க, நீங்களே இறங்கி ஊத்திக்கோங்க. அப்படித்தானே? இன்னைக்கு பிள்ளைகிட்ட தண்ணி கேட்டா உடனே மோந்து கொடுக்குதுங்களா? பிள்ளைகிட்ட பாப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்டா நீங்களே போய் மோந்துக்கோங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதாவது உழைக்கிற தன்மை, கொடுக்கிற தன்மை, 2யுமே அவர் அறிகிறார். அவளுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். முதல்ல சொல்லிட்டார், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லிட்டார், அப்பா நான் என் எஜமான் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை நான் தெரிந்தெடுக்கணும். அதனால நான் உங்களிடத்துல ஜெபம் பண்றேன், அதை எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. நான் ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், தண்ணி கேட்க போறேன். என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கணும் அந்த பெண்ணு தான் என் எஜமானுக்கு நீ நியமித்திருக்கிற பெண் என்று சொல்லி நான் முடிவு பண்ணிடுவேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பெண் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டான். குடத்தை தூக்கிட்டு வந்து தண்ணீரை மோந்து ஊத்துறா. அவரு நடக்கிறத பார்த்து அவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது அப்படியே இருக்குது. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பெண்ணை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. குணத்தை வெளிப்படுத்துறார். அவள் தன்னுடைய உழைப்பின் மூலமா, தன்னுடைய கொடுத்தலின் மூலமா குணத்தை வெளிப்படுத்துறா. அவர் அமைதியா இருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவளோடு கூட அவளுடைய வீட்டுக்கு போய் அங்கே தங்கி இருந்து அந்த பெண்ணை தன்னுடைய எஜமானுக்கு அழைத்து கொண்டு போவார். ஈசாக்குக்கு மனம் முடிக்கப்பட்டது இந்த ரெபேக்காள் தான். இவர் செலக்ட் பண்ணினது சரியானது தானா? அவளுடைய ஆவிய இவர் பகுத்து அறிந்தது சரியானது தானா? உண்மையானது தானா? அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்க்கும்போது அதாவது எல்லாமே பல பார்த்தா தெரியும், நல்லது மாதிரி தான் தெரியும்.
வாயின் வார்த்தையை வச்சோ தோற்றத்தை வச்சோ எல்லாமே பளபளப்பா தான் தெரியும். தங்க கடைக்கு போனால் எல்லா நகையும் பளபளப்பாக தெரிகிறது மாதிரி மனுஷர்களை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷர்களுமே நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் சில மாதங்கள் கழித்த பின்புதான் அவங்களுடைய சுயரூபம் என்ன செய்யும்? வெளிப்படும். உள்ள என்ன இருக்கோ அது என்ன செய்யும்? வெளிப்படும். இவளிடத்திலிருந்து வெளிப்பட்டதை நம்ம பார்க்கலாமா? 24வது அதிகாரத்தில் 67வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். செலக்ட் பண்ணது சரியா செலக்ட் பண்ணியிருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அவர் ஆவிகளை சரியா பகுத்தறிந்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தன்னுடைய எஜமானுக்கு சரியானதை தெரிந்தெடுத்தார். வாழும் பொழுதுதான் தெரிகிறது. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை நேசிக்கிறார். திருமணத்துக்கு முன்னாடி வருகிற நேசம் அல்ல, பாசம் அல்ல. திருமணத்திற்கு பின்பு ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்றால், மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால் அதுதான் உண்மையான அன்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா அழகு குறைய குறைய அன்பு அதிகரிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. தோற்றங்கள் மாறின உடனே, கணவனுடைய தோற்றம் மாறினாலும் மனைவினுடைய தோற்றம் மாறினாலும் அன்பு குறையாம இருக்கணும், அன்பு அதிகமாகணும். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் தெய்வீக அன்பு. அப்படிப்பட்ட அன்பு தான் குடும்பத்திற்கு தேவை. இந்த ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை நேசிக்கிறார். திருமணம் செய்த பின்பு நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அந்த ரெபெக்காள் என்ன செய்கிறாள்? தன் கணவருக்கு ஆறுதலாக இருக்கிறாள். அவருடைய உள்ளத்துல ஒரு துக்கம். என்ன துக்கம்? 40 வயதானாலும் அம்மா இறந்து போன துக்கம் அவருக்குள்ள இருக்கிறது. அப்பா மட்டும் இருக்கிறாரு, ஆனா அம்மா இல்லையே. அம்மா இறந்திருந்தா நல்லா இருக்குமே, அம்மா போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ள வருத்தம். வயதான காலத்துல என்னை பெற்றெடுத்து என்னை எப்படி வளர்த்தார்கள், என்னை எப்படி பராமரித்தார்கள், ஆனா இன்னைக்கு என்னுடைய தாய் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருக்கிறது, ஒரு துயரம் இருக்கிறது. இதே ஒரு சுயநலமான ஒரு பெண்ணா இருந்தா, சரியான தெரிந்தெடுப்பு அங்க இல்லாம இருந்திருந்தா, ஏற்கனவே புண்பட்ட மனசுல இவள் போய் ஈட்டியை பாய்ச்சுவாள், வார்த்தைகளினால வேதனைப்படுத்துவாள், கஷ்டப்படுத்துவாள். உடனே அவரு மேலும் மேலும் வேதனை. இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் திருமணம் செய்த பின்பு மதுபானத்துக்கு அடிமையாகிறது, புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகிறது, வேறு எங்கேயாவது நட்பை தேடிக்கொள்வது. அதற்கு முழு காரணமே என்னன்னா, வீட்டுக்குள்ள அவங்களுக்கு நிம்மதி இல்லை. என்ன? நிம்மதி இல்லை. அதனாலதான் பாட்டுல நிம்மதி இருக்கிறது. குவார்டர் பாட்டுல என்ன இருக்கிறதா? நிம்மதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதை ஒரு முறை 2 முறை அடித்து அதற்கு பின்பு அதுக்கே அடிமையாயிருவாங்க. மனைவி கண்ணுக்கு தெரியாது, பிள்ளைகள் கண்ணுக்கு தெரியாது, செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாயிருவாங்க. இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற மனைவி துயரத்துக்கு ஆறுதலா இருக்கணும். கணவனுடைய இருதயத்தில் என்ன துயரம் இருக்கிறது, என்ன வருத்தம் இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது என்பதை பார்த்து அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல தன்னை ஒரு தாயாக மாற்றிக்கொண்டாள். ஒரு தாயினுடைய இடத்தை ஒரு மனைவி நிரப்ப வேண்டும். அந்த மனைவிதான் நல்ல மனைவி. வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள், மனைவி என்பவள் இன்னொரு தாய் அப்படி சொல்லுவார்கள். அது உண்மைதான். மனைவிகளுக்கு தான் அவங்களுடைய ஸ்தானம் அவங்களுக்கு தெரியாது. திருமணம் பண்ணி வந்த உடனே ஒரே சுயநலமா இருப்பாங்க. கணவருடைய அம்மா பிடிக்காது,
உடன் பிறந்த சகோதரிகள் பிடிக்காது, ஆனா கணவர் மட்டும் வேணும், கணவர் மூலமா வந்த பிள்ளைகள் வேணும். அதுவும் பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை எரிஞ்சு விழுவாங்க, போ சனியனே போ அப்படின்னு. சிலர்லாம் மதிப்பு கொடுத்த பேச மாட்டாங்க, நாய பேயம்பாங்க, வா போன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த பெண் நல்ல பெண்ணு கிடையாது. அதாவது எதுவுமே கையில கிடைத்த உடனே அது மதிப்பு குறைஞ்சிராது. ஆனா கையில கிடைத்து விட்டபடினால அதை அற்பமா நம்ம உபயோகப்படுத்திடக்கூடாது. இந்த வேதம் எவ்வளவு விலையேறப்பட்டது, இந்த வேதம் எவ்வளவு விலையேறப்பட்டது. ஆனா நம்ம கையில இது இருக்கிறதுனால நம்ம இதை இது அற்பமா போயிடாது, இது அற்பமாவும் நம்ம நடப்பிக்க கூடாது. இது கால் மாட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில கீழே பைபிள் இருந்து நான் அப்படி நடந்து போகவே மாட்டேன். நான் கழுகுமலை போயிட்டு வரும்போது கூட எனக்குள்ள பைபிள் வச்சிருப்பாங்க கீழே. முதல்ல அதை கையில் எடுத்துட்டு தான் அதை அந்த டேபிள் மேலேயோ இது மேலே வச்சுட்டு தான் நான் மேலே ஏறுவேன். என் வாழ்க்கையில் இந்த வேதத்தை நான் அவமதித்ததே கிடையாது. அது மாதிரி தலைக்கு வச்சு தூங்கவும் மாட்டேன். ரெண்டாவது, இந்த சின்ன பிள்ளைகிட்டலாம் கொடுத்து அதை கிழிக்கிற சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பைபிளை கொடுத்துருவாங்க பிள்ளைகிட்ட, அதுக்கு பார்த்தீங்கன்னா டர்ன்னு கிழிச்சு அங்கிட்ட தூக்கி போட, இங்கிட்டு தூக்கி போட. உங்கள் கையில் கிடைச்சிடுறதுனால இது அற்பமானதா? சொல்லுங்களேன். இது விலையேறப்பட்டது. நான் சொல்றேன், உங்க கணவர் உங்களை திருமணம் செய்து கொண்டதுனால அவர் அற்பமானவரா? தூங்கும்போது டேய் எந்திரி அப்படின்னு காலை தட்டி விடுறது, அதாவது சில கால் படும்படியாக நீங்க செயல்படுறது, போகும் பொழுது அப்படி லேசா தட்டுறது, ஒரு பயபக்தி இன்மை. ஆவியானவர் சொல்றாரு, வேதம் எப்படி விலையேறப்பட்டதோ அது மாதிரி உங்க வீட்டுக்காரர் விலையேறப்பட்டவர் தான். அவர் தேவனுக்கு சமமானவர். தேவன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது உங்க கணவர். அவரை ஒரு நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். என்ன, அவர் உங்கள் கணவர், அவர் விலையேறப்பட்டவர், அவர் மதிப்புக்குரியவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஒரு பிரதமர் நம்ம ஊருக்கு வந்துட்டதுனால அவருடைய மதிப்பு குறைஞ்சிருமா? அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அப்ப உங்களுடைய கணவர் உங்களிடத்துல இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, அவரை நீங்க அற்பமா பார்க்க கூடாது. நிறைய மக்கள் அப்படித்தான் அற்பமாய் பார்க்கிறவர்கள். உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக நீங்கள் அடிமை அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கனத்தை என்ன செய்யணும். உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நேசத்தை கொடுக்கணும். நீங்க அவங்களிடத்துல பயபக்தியை வெளிப்படுத்தணும். அவங்க உங்களிடத்துல அன்பை வெளிப்படுத்தணும். அதுவும் தெய்வீக அன்பு. இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ அதே போல ஒரு புருஷன் தன் மனைவியை நேசிக்கணும். நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், என் கணவர் என்னை நேசிக்க அவருக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா, அவருடைய உள்ளத்துல அன்பை ஊற்றுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் அவங்களுடைய உள்ளத்துல பேசி உங்களை நேசிக்கிறதுக்கு கிருபை தருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதாவது நான் சொல்றேன், கணவனை அவமதிக்கிற பெண்கள் அவங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள், அதுவும் குறிப்பா பிள்ளைகள் பிறந்த பெண், ஒரு 2 ஆண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கணவனை துப்புரவா மதிக்க மாட்டாங்க சில பெண்கள் எல்லாம். இனி அவர் தேவையில்லை, இனி அவர் ஒரு உப்புகளுக்கு தான், சும்மா பேருக்காக மட்டும் இருந்துக்கணும், அதை செத்தான பொழைச்சான், அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் சரியில்லாத பெண்கள். அதனாலதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தாய்களுக்கு வேணும், எல்லா நபர்களுக்குமே வேணும், வாலிபர்களுக்கு வேணும், வாலிப பிள்ளைகளுக்கும் வேணும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா
நீங்க அது நல்லதா கெட்டதா, அது நன்மையானதா தீமையானதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் அவன் தேளை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவது நிச்சயம். அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு நன்மையானதை தான் தரணும்னு விரும்புகிறார், நன்மையானதை தான் தருவாரு. ஆனா அவர் தரும்போது பார்த்தீங்கன்னா அதை சிலருக்கு பிடிக்காது. அது அவங்களுக்கு நல்லா இல்லாதது போல தெரியும். படிப்பு ஒத்து போகாது, கலர் ஒத்து போகாது, எதுவுமே ஒத்து போகாது. ஆனா கர்த்தர் அதைத்தான் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இதைத்தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காண்பிப்பார். ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால அவங்க அதை புறக்கணிச்சிட்டு தோற்றத்துக்கு நல்லா இருக்கிற எதையோ ஒன்றை தெரிந்து கொள்வாங்க, கடைசியில வேதனைப்படுவார்கள். ஹல்லேலூயா. கரவத்தூரல்ல சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நல்லதை தெரிந்தெடுத்தோம்னா வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். அதாவது இன்னைக்கு 3 வருஷத்தை பார்க்குறாங்க வாலிப பிள்ளைகள், அதாவது 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தை பார்க்கிறார்கள். ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, வாலிப பிள்ளைகள் 2 வருஷத்தை பார்க்கக்கூடாது, 3 வருஷத்தை பார்க்கக்கூடாது, 50 வருஷத்தை பார்க்கணும்னு சொல்றாரு. இந்த 2 வருஷத்தை பார்க்கிறவங்க, இந்த 3 வருஷத்தை பார்க்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த 2 வருஷ சந்தோஷத்துக்காக 3 வருஷ சந்தோஷத்துக்காக சிலர் விரும்பி திருமணம் செய்து கொள்வாங்க. பார்த்தீங்களா, அவங்க சந்தோஷமா இருக்கிறது 2 வருஷமா இருக்கும் அல்லது 3 வருஷமா தான் இருக்கும். ஆனா அப்படி பார்க்க கூடாது. 50 வருஷமா நான் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் வாழ்க்கை துணையை நம்ம என்ன செய்யணும், தெரிந்தெடுக்கணும். வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதாவது வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை துன்பத்தோடு நம்ம கழிக்கக்கூடாது, வேதனையோடு கழிக்கக்கூடாது, கண்ணீரோடு கழிக்கக்கூடாது. என்னடா வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு நம்ம கழிக்கக்கூடாது. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதனை, உபத்திரவம், தற்கொலை பண்ணிக்கிறாங்க, உயிரை மாய்த்து கொள்றாங்க. இதோட செத்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனையில மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தெரிந்தெடுக்கும் பொழுதே சரியானதை தெரிந்தெடுப்பதற்கு ஆவியின் வரங்களை நீ பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருவதற்கு நீ அவரிடத்துல தாகத்தோடு அந்த வரங்களை கேட்டு பெற்றுக்கொள். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தெரிந்தெடுக்கும் பொழுது சரியானதை தெரிந்தெடுக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்துச்சுன்னா சரியானதை செலக்ட் பண்ணிடுவீங்க. பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்க, ஜாதியை பார்க்க மாட்டேங்க, முக தோற்றத்தை பார்க்க மாட்டேங்க, வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஏமாந்து போயிடுறாங்க நிறைய பேர். அப்படித்தானே? பளபளப்பா இருக்கிறத பார்த்து தோல் மினுமினுப்பா இருக்கணும், அப்படித்தானே? சுண்டுனா ரத்தம் வரணும். சொல்லுங்க, சுண்டுனா என்ன வரணும்? ரத்தம் வரணும். யாருக்கு சுண்டுனா ரத்தம் வரும் தெரியுமா? தொழு நோயாளிகளுக்கு தான் சுண்டுனா ரத்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி அந்த கலர் வேணும். சில பேர் பொண்ணு மாப்பிள்ளை அப்படி தான் கேட்பாங்க, கலராக இருக்கணும், நல்ல உயரமாக இருக்கணும், மூக்கு மொழியும் நல்லா கரெக்டாக இருக்கணும், எல்லாம் மூக்கு நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, மூக்கு உள்ளேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. இதனால தாங்க வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்கிறாங்க மக்கள். கண்ணீர், எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. பாஸ்டர், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. குடிகாரன் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், பகல் குடிகாரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், ஜெபம் பண்ணுங்க. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் கண்ணீர் வடிக்க கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க கண்ணீர் வடிக்க வச்சிடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், வரங்களை பெற்றுக்கோ, உனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. இது வேண்டாம்னு சொல்லுவாரு, இதை வேணும்னு சொல்லுவாரு. ஆண்டவர் வேணும்னு சொல்லுகிறத தெரிந்தெடுத்துக்கொள், வேண்டாம்னு சொல்லுகிறதை விட்டுவிடு. நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். நீங்களே அதை பகுத்து அறிந்து விடுவீர்கள். அதை நீங்களே எடை போட்டு விடுவீர்கள். நீங்களே அதை குறித்து சொல்லி விடுவீர்கள். இது இப்படித்தான் இருக்கும் அப்படி சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை அப்படியே பகுத்தறிந்துருவார். அவருக்கு இருதயமெல்லாம் தெரியும். அதை அப்படியே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லிடுவாரு, இது இப்படித்தான் இருக்கும், தேவையில்லை அப்படின்றவாரு ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகள் அதிகமா பேசி ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க பக்கத்துலங்களை பார்த்து, அந்நிய பாஷை அதிகமா பேசுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷை அதிகமா பேசுவீங்க? சர்ச்சில் அல்லது தனிப்பட்ட ஜெபத்தில் அந்நிய பாஷை எத்தனை பேர் அதிகமா பேசுவீங்க? ஜெபத்தில் அந்நிய பாஷை எத்தனை பேர் அதிகமா பேசுவீங்க? உங்களை பார்த்தா கேட்குறேன், கைவர்த்தி காமிங்களேன். நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வரம் வந்துடும். வரம் செயல்படும், வெளிப்பாட்டு வரங்களாம் செயல்படும். அது பிறகு இரவு தூங்கும் பொழுது உங்களுக்கு வெளிப்பாடாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். உங்க குடும்பத்தில் நடக்க போறதை கூட கர்த்தர் சொல்லிடுவார். நீங்க யாரிடத்துல ஏமாற மாட்டீங்க. உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்காது. இருதயத்தை பார்த்து நீங்க சொல்லிடுவீங்க, இவங்க எப்படி அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய அப்சலோம்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு காரணம் அந்த வரம் இல்லாதனால தான். அப்சலோம் கேள்விப்பட்டிருக்கீங்க? வேதாகமத்தில் தாவீதுனுடைய மகன் அப்சலோம் 40 வருஷமா ஒரு காரியம் செஞ்சான். என்ன காரியம் செஞ்சான்? அப்பா தான் அரசாட்சி செய்கிறார். ஆனா இவனுடைய வேலை என்ன தெரியுமா? இவன் ஏற்கனவே தன்னுடைய தம்பியை அடிச்சு கொண்டவன். கொஞ்ச நாளா வேற தேசத்துல இருந்துட்டு மறுபடியும் அப்பாட்ட வந்துட்டான். 40 வருஷமா எருசலேமுக்கு வெளியே நின்னுக்குருவான். வழக்குக்காக வருவாங்க ராஜாவின் இடத்துல. அப்ப அவனை கூப்பிட்டு நீ எந்த ஊர்னு கேட்பான். உடனே ஊரை சொல்லுவான். ஊரை சொன்ன உடனே அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், இங்க நியாயம் சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பத்தி குறை சொல்லுவான். தன்னை நல்ல மாதிரி காமிச்சுக்கிடுவான். இப்படியே ஆட்களை சேர்த்துட்டான். ஆட்களை சேர்த்து கடைசியில் ஒரு நாள் அவன் எல்லார்கிட்டையும் அறிவிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவனை சேர்ந்த மக்கள் எல்லாம் அப்சலோம் ராஜாவாயிட்டார், அப்சலோம் ராஜாவாயிட்டார். இவர் ராஜாவான உடனே மக்கள் அறிவிப்பு சொன்ன உடனே தாவீது முக்காடை போட்டுட்டு வனாந்தரத்துக்கு நடந்து போனார். இந்த சம்பவத்தை நீங்க வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அழுது கொண்டே போவார். காலில் செருப்பு கூட இல்லாம நடந்து கொண்டே ஓடுவார். அப்சலோம் ராஜாவாயிட்டா நம்மளை கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சவுலுக்கு பயந்து ஓடினார், ரெண்டாவது அப்சலோமுக்கு பயந்து ஓடினார். இந்த அப்சலோம் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதாவது அப்சலோமுக்கு பின்னாடி போன ஆட்கள் பார்த்தீங்கன்னா தாங்க என்ன செய்யணும்னு தெரியாமலே அவனுக்கு பின்னாடி போனாங்களா. அது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க. உலக அன்பை வைத்து பிசாசு ஜனங்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பிரித்து போய் கொண்டிருக்கிறான். நாம் கவனமா இருப்பதற்கு, ஜாக்கிரதையா இருப்பதற்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை தரும்படி விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரியானதை தெரிந்தெடுக்க, சத்தமா சொல்லுங்களேன், சரியானதை தெரிந்தெடுக்க. வாழ்நாளெல்லாம் நிம்மதியா இருக்க, வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்க. ஒரு ரூத்து மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரூத்து மாதிரி ஒரு மருமகள் உங்களுக்கு கிடைச்சா, மாமியார்மார்களுக்கு ஒரு ரூத்து மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சா எப்படி இருக்கும்? தரையிலே நிற்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க மேலும் கீழும் குதிப்பீங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா மாமியாருக்கு பணிவிடை செய்வதையே தன்னுடைய வேலையாக கொண்டு இருந்தால் அந்த ரூத்து. கணவர் இறக்குறதுக்கு முன்னாடியும் கணவர் இறந்த பின்பும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய மருமகள்மார்கள் பாருங்களேன், வந்த அன்னைக்கே நாங்கள் வேற போக வேண்டும், நாங்க தனி குடித்தனம் போகணும். நிறைய பெண்கள், உலக பிரகாரமான பெண்களும் அப்படித்தான்.
சபைக்குள்ள இருக்கிற பெண்கள் அப்படித்தான், ஊழியத்துக்குன்னு போற பெண்கள் அப்படித்தான். முதல்ல போன உடனே நாங்கள் தனி குடித்தனம் போனோம். அந்த குடும்ப சூழ்நிலை என்ன, அங்க என்ன பூர்த்தி செய்யப்பட வேண்டி இருக்கிறது, அதை நம்ம முதலாவது பூர்த்தி செய்யணும். இந்த ஈசாக்கினுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, என்ன வருத்தம் இருக்கிறது, அதை மாத்தணும். அந்த பெண்ணு தாங்க நல்ல பெண்ணு. அல்லேலூயா. நல்ல வர மாட்டேங்குது. கேட்குறீங்களா நான் சொல்லுகிறத? நல்ல பெண்களாய் மாறுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளை தெரிந்தெடுங்கள், செலக்ட் பண்ணு. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொண்டு. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த டியூட்டி கிடையாது. ஆனா ஏமாறாம இருக்கிறதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரிடத்துல அதை, அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமென். கரவத்து வரல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னெல்லாம் பிசாசு ஏமாத்துவதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகளை பண்ணினான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால சரியானதை தெரிந்தெடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை கடைசியாக என்னுடைய மனைவியை பார்த்துட்டு வருகிறதுக்கு முன்பாக ஒரு பொண்ணை பார்த்து விட்டு வந்து இரவு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னிடத்தில் ஒரு வசனத்தின் மூலமா பேசினார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அப்படி சொன்னார் ஆண்டவர். இந்த வசனத்தை நான் எடுத்து பார்த்தேன். அது எனக்கு ஒன்று விளங்கலை. அப்புறம் அதுக்கு பிறகுதான் விளங்குச்சு. மறுநாள் வேற ஒரு பொண்ணை பார்ப்பதற்கு நான் அழைத்து கொண்டு செல்லப்பட்டேன். அதான் என் மனைவியை பார்ப்பதற்காக நான் அழைத்து கொண்டு செல்லப்பட்டேன். என்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னுடைய மனைவியை முதல் முறையாக நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் அந்நியாரமே பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, இது உனக்கு போதும் அப்படி சொன்னார் ஆண்டவர். நான் அதற்கு அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து 20 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டுங்களேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. உன் மனைவி அழகா இல்லை அப்படிலாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க. அழகா இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்கிறதா அது போதும். நீங்க ஒரு மோட்டர் பைக் வாங்குறீங்க, ரொம்ப அழகான மோட்டர் பைக்கை வாங்குறீங்க, நடு ரோட்டில் நின்று போச்சுன்னா என்ன செய்ய? இன்ஜின் சிசி 120 125 அதுதான் மலையில கூட, கொடைக்கானல் மலையில கூட திருக்குனா டர்ன்னு ஏறும். அந்த மாதிரி தானே பைக் வாங்கணும். அது மாதிரி வாழ்க்கைக்கு சரியானதை தானே வாங்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன செய்யலை தெரில. வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பதற்கு வரங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகள். அல்லேலூயா. வாழ்க்கையில ஏமாறாம இருக்கிறதுக்கு வரங்கள் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகள். அல்லேலூயா. என்னெல்லாம் அப்படித்தான் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தேன். சென்னையில் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய ஜெபத்தில் ஒரு கூட வேலை செய்கிற ஒரு பெண், நல்ல பெண் மாதிரி தெரிந்தது. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். காண்டாமிருகத்தை ஏர்பூட்டி உழ முடியுமா அப்படின்னு கேட்டார். யோபின் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்கிற காண்டாமிருகத்தை ஏர்பூட்டி உழ முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏறு உழுகிறதுனா ஊழியம். நீ ஊழியம் செய்ய போற, ஆனா உன் ஊழியத்துக்கு காண்டாமிருகத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவர் என்னிடத்துல பேசின உடனே அதுக்கு பிறகு அதை நான் நினைக்கவே இல்லை, அதை சிந்திக்கவே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய மனைவியை சரியான ஒரு பெண்ணை ஈசாக்கு போல தெரிந்தெடுத்து 20 வருஷங்கள் வாழ்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளவுதானே உங்க கை தட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் அதாவது கழுகுமலைக்கு போகிறதுக்கு அதிகாலையில் குளித்து எந்திரிச்சு
கிளம்பி போகணும். ஆனால் எனக்கு முன்னாடியே என் மனைவி குளித்து கிளம்பி ஆயத்தமாயிரும். நானே இந்த வாரமெல்லாம் பார்த்தேன், குளிர் ரொம்ப, மழை வேற பெய்யுது. எனக்கு முன்னாடியே குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல, கர்த்தர் நல்ல மனைவியைத்தான் கொடுத்துருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஊழியத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து இங்கே ஊழியம் செஞ்சு பிறகு சாயந்தரம் கோயில்பட்டிக்கு வந்து ஒரு பம்பரை சுற்றுறது மாதிரி தான். ஆனால் ஒரு நாளும் எங்களிடத்தில் அதை வைத்து பிரச்சனை வந்ததே கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால இதுவரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் ஆண்டவர் வழி நடத்துவார் என்று. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கைத்தட்டு வர மாட்டேன். வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. அதனால ஆவியானவர் மூலமா தான் நீங்க சரியானதை தெரிந்தெடுக்கணும். உங்களுடைய திட்டம் நிறைவேறாமல் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதா, ரொம்ப கவனமா நம்ம இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம் வேகமாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4, 8, 9. 2 ராஜாக்களின் புஸ்தகம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவாள். அவன் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் ஒரு நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். நான் சொல்கிறத நல்ல கவனிங்க. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நம்ம நிறைவாக்கி கொள்ளலாம். வசதி வாய்ப்புகள் இருக்கும், சமுதாயத்தின் மத்தியில புகழ்ச்சி இருக்கும். ஆனா சிலருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத குறைவுகள் இருக்கும். இந்த சூனேம் ஊர்ல ஒரு வசதி நிறைந்த பெண், அவளை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு வேதம் அறிமுகம் செய்கிறது. ஆனா அந்த கனம் பொருந்திய ஸ்திரீக்கு ஒரு வயதான கணவர் இருந்தார், பணம் இருந்தது, வயல்வெளிகள் இருந்தது. ஆனா பிள்ளை இல்லை. அப்ப அவளுடைய ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி வருவார். யாருமே கண்டுக்கறல, யாருமே கூப்பிடுறதில்லை. ஆனா இந்த சூனேம் ஊரை சேர்ந்த இந்த பெண் தேவனுடைய மனுஷனை போய் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல உணவு உட்கொள்ளுங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லி கட்டாயப்படுத்துவாள். அவளுடைய அன்பை அவர் புரிந்து கொண்டு அவளுடைய வீட்டுல சாப்பிட்டு போவார். ஆனா அப்படி சாப்பிட்டுட்டு போகும் பொழுதெல்லாம் இவளுக்குள்ள இருந்த அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தின் மூலமா அவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிச்சிட்டா. எப்படிப்பட்டவர்னு தன் கணவரிடத்துல சொல்றான்னா, நம்ம வீட்டுக்கு எப்போதும் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். அல்லேலூயா. பாருங்களேன், அவளுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது, அவருடைய செயல் இருக்கிறது எப்படி இருக்கிறது, அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அவள் முடிவு பண்ணிட்டா, இவர் நல்ல ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படி சொல்லிட்டு கணவரிடத்துல சாட்சி கொடுக்கிறா. வீட்டுக்கு மேலே நல்ல ஒரு அறை அமைத்து கொடுக்கிறாள். எப்பொழுதெல்லாம் சூனேமுக்கு எலிசா தீர்க்கதரிசி வருகிறாரோ அப்பெல்லாம் அவளுடைய இல்லத்துல தான் வந்து சாப்பிட்டுட்டு தங்கி இருந்துட்டு போவா. நீங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி கொள்ற அளவுக்கு நீங்க செயல்படுவீங்க.
அதாவது இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் இடத்துல இருந்து அவங்கள ஐஸ் வச்சு பணத்தை கறக்கணும், பணத்தை சுரக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் அவங்கள அப்படியே தடவி கொடுத்து அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், அவங்க விரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி 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 அவங்களை அப்படியே பூசி மொழி வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா அவங்களிடத்திலிருந்து அவங்களுக்கு பணம் போகும், அவங்களும் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கி நல்ல சுகபோகமா வாழ்வாங்க. ஊழியக்காரங்க சிலர்லாம் சொகுசா வாழ்வாங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் சொகுசா வாழ்வாங்க. ஆனா கொடுத்த மக்களுக்கு ஆசீர்வாதம் வராது. கொடுத்த மக்களுக்கு என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணுமே. பணத்தை மட்டும் வாங்கினா, காணிக்கை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டாமா? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கரிசனை, ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியக்காரன் தான் நல்ல ஒரு ஊழியக்காரன். ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிறவன், ஜனங்களுக்காக உழைக்கிறவன், ஜனங்கள் முன்னேற வேண்டும், ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், மகிமையா வாழணும்னு எந்த ஊழியக்காரன் பரிதபிக்கிறானோ அந்த ஊழியக்காரன் தாங்க நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா. ஊழியக்காரங்கன்னா எல்லாரையும் அவங்களும் பாஸ்டர், இதுவும் சபை அப்படின்னு போய் உட்கார்ந்துட கூடாது. அப்படிவா இப்ப நினைச்சிருந்தான்னா நல்லதை கூட அவ தட்டி விட்டுருப்பா. அவர் வீட்டுக்கு வந்தா இவட்ட பேசவே மாட்டாரு. இவளுக்கு குழந்தை இல்லைன்னு அவருக்கு தெரியாது. வருவாரு, சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவாரு, போயிடுவாரு. மேல் வீட்டறையில் வந்து தங்குவாரு, வேலைக்காரன் சாப்பாடுலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான், ரெஸ்ட் எடுப்பாரு, போயிடுவாரு. ஒரு நாள் அந்த தீர்க்கதரிசி இவ்வளவு சலக்கரணையா, இவ்வளவு அக்கறையா நம்மளை விசாரிக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டுவான்னு சொல்றாரு. உடனே அவ வாசல் படியில வந்து நிக்கிறா, பயபக்திக்குரியவளா வாசப்படியில வெளியே வந்து நிக்கிறா. அப்ப எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது செய்யணுமா, ராஜாவினிடத்துல ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெண் சொல்லுகிறா, நான் என் ஜனத்தின் மத்தியில நான் சுகமா குடியிருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசி அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றான். இவன் பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனுக்கு அந்த பரிசுத்தம் இல்லை. அவளிடத்துல போய் பேசி என்னென்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கான். ஆனா எலிசா தீர்க்கதரிசிக்கு அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதே தெரியாது. இவன் சொல்லுகிறான். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்துல ஒரு 10 மாசத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீ கையில குழந்தைய அணைச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு 10 மாதத்திற்குள்ளாக ஒரு உற்பவ கால திட்டத்துல அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவள் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றிருந்ததுனால தன்னுடைய குறைவை அவள் நிறைவாக்கி கொண்டாளா? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவுதானே உங்க கை தட்டு. அதாவது ஒரு ஊழியக்காரன் எப்படிங்கிறத கூட நீங்க அறிந்து கொள்ள முடியும். சில ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவே விசுவாசி வீட்டுக்கு வருவாங்க, வீடு சந்திக்கணும் அப்படின்னு வருவாங்க. நீங்க கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தீங்கன்னா வேற சபைக்கு போற ஆட்கள் அப்படியே தூண்டில போடுவாங்க. நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. அப்படியே போடுவாங்க, அப்படியே பாஸ்டரை பத்தி குறை பேசுவாங்க. ஏன்னா நீங்க வசதியா இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து என்ன வரணும்? பணம் வரணும், பணத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்மள சுகபோகமா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நீங்க கண்டுபிடிக்கணுங்க, சரியா கண்டுபிடிக்கணும். இந்த பாஸ்டர் சரியில்லை, இவர் எப்ப பார்த்தாலும் நம்ம இடத்துல காணிக்கையை பத்தி தான் பேசுறாரு, நம்ம இடத்துல இருக்கத்தான் எதிர்பார்க்கிறாரு, நம்ம பிள்ளைகளை குறித்து விசாரிக்க மாட்டேங்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவர் விசாரிக்க மாட்டேங்கிறார். ஆனா இவருடைய நோக்கம் இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு ஒதுங்கிடணும். அதுக்கு பிறகு தொடர்பு வைத்துக்கிற கூடாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான பாஸ்டர்களா இருந்தா போதும், நிறைய மக்கள் இருக்கிற பாஸ்டர்களா இருந்தா போதும், அவங்களத்தான் பிடிக்கும். அவங்களுக்கு பரிசுத்தவானான்னு பாருங்க, நீதிமானான்னு பாருங்க, உண்மையா உழைக்கிறாங்களான்னு பாருங்க, தேவனுடைய தரிசனத்துக்காக துடிக்கிறாங்களா, ஜனங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக துடிக்கிறாங்களா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு விரும்புறாங்களா, அப்படிப்பட்ட ஊழியக்காரனான்னு பாருங்க.
ஹல்லேலூயா. ஏமாத்துறவங்களுக்கு தான் காலம். இன்னைக்கு நிறைய பேர் அதனால தான் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரை ஒருத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தத்தை ஒருத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பெண் சரியானதை அவள் பார்த்தாள். நம்ம வீட்டுக்கு எப்போதும் வந்து போகிற இந்த போதகர் பரிசுத்தவான், இவருக்கு நம்ம கொடுப்போம், இவர் மேல நம்ம அன்பு காண்பிப்போம், இவருக்கு நம்முடைய வீட்டில் ஒரு அறை அமைத்து கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு தன் கணவரிடத்துல சொல்லிட்டு அவள் தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துறா. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையோடு ரொம்ப சலக்கரணையோடு செயல்படுகிறாள். அவருக்கே ஆச்சரியம், நம்மளுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நம்ம சொந்த பந்தமும் கிடையாது, இவ ஊர் வேற நம்ம ஊர் வேற, ஆனா நம்மளை இவ்வளவு சலக்கரணையோட கவனிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் உனக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்டு அந்த குறையை பார்த்து இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்துல உன் கையில ஒரு குழந்தைய ஏந்தி கொண்டிருப்பா என்ன ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறினா. நம்ம ஏமாந்து போகாம இருப்பதற்கு, நம்முடைய குறைவை நிறைவாக்கி கொள்வதற்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எவ்வளவுதானா? 2 கை தட்டி பாருங்க, பரிசுத்தவானு பாருங்க. நாங்க ஒரு வீட்டுல மழைக்காக ஒரு வீட்டுல இருந்தோம். அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்க விசுவாசின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய போதகர் இடத்துல பேசுறாங்க. அவங்க பேசுறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் பேசுவாங்களா ஒரு பாஸ்டர் விசுவாசி அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு பயபக்தியான ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வித்தியாசமான உரைநடைகள். நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. இவங்களையும் பாஸ்டர்னு ஏத்துக்கிறாங்க மக்கள். வேற பின்னாட்கள் ஒரு நாள் வருத்தப்படுகிறார். பரிசுத்தவான் என்று பார்க்கணும். நீங்க பரிசுத்தவான் மூலம்தான் உங்க குடும்பத்துக்கு நன்மை நடக்கும். பரிசுத்தம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் இடத்துல நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையான எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்றும் வராது. அவனுக்கு உங்கள் மேல கரிசனை இருக்காது, உங்க பிள்ளைகள் மேல கரிசனை இருக்காது, உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க மாட்டாங்க. சும்மா உங்களுக்கு ஏத்தாப்புல 4 வார்த்தைகளை பேசிட்டு சபைக்குள்ள ஆளா இருந்தா போதும், தசம பாகம் கொடுத்தா போதும், காணிக்க கொடுத்தா போதும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. தாங்கள் மட்டும் சுகபோகமா வாழணும், அவ்வளவுதான். நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், விலையேறப்பட்ட ஒரு கார்ல போகணும், விலையேறப்பட்ட வீடு கட்டணும், நல்ல ஜம்முன்னு இருக்கணும். அதுதான் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களோட தரிசனமா மாறி போய் விடுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை. உங்க பணம், நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற பணம் சரியான விதத்துல பயன்படுத்தப்படணும். ஒரு ஊழியக்காரன் அதை சரியா பயன்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் தரிசனமுள்ள ஊழியங்கள். அந்த ஊழியங்கள் தான் வளரும். ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனா எங்கே ஏமாற்றுகிறார்களோ அங்கதான் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆவியானவர் சொல்றார், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்க குறைவுகளை என்ன செய்யுங்க, நிறைவாக்கி கொள்ளுங்க. கைகளை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். தரிசனத்துக்காக உழைக்கிற ஜனங்கள், பரலோகம் வரணும் அப்படின்னு துடிக்கிற, பரிசுத்தத்துக்காக துடிக்கிற ஊழியக்காரனுக்கு தோல் கொடுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தின் மூலமா அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர் நல்ல போதகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு தாராளமாக கொடுங்க. நீங்கள் ஒரு நாள் குறைஞ்சு போக மாட்டீங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் நிறைவாக்கி கொள்வீங்க. அது பெற்றுக்கொள்ள முடியாத குறையா இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நிறைவாக்கி கொள்வீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம்
20 12 13 2 ராஜாக்கள் 20 12 13. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. நான் சொல்ற நல்ல கவனிங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்குள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால ஏமாந்து போனா. தன்னையும் தன்னுடைய பொருட்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் பாதுகாத்து கொள்ள முடியல. இன்னைக்கு நீங்களும் உங்க கணவரையும் உங்கள் மனைவியையும் உங்களுடைய ஆஸ்திகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். இந்த எசேக்கியா ராஜா புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்றான். இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட பாபிலோனிய ராஜா நிருபம் எழுதுறான், ஆட்களை அனுப்புறான். அதாவது பாபிலோனிய ராஜா நிருபத்தை எழுதின உடனே அதை இவன் வாங்கி படித்த உடனே ஆட்கள் வந்த உடனே அப்படி அவங்கள முழுசா நம்பிட்டான். நம்ம யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிறவர்கள் உண்டு, துரோகிகள் உண்டு, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள் உண்டு. வெளியில ஆட்டுத்தோல் இருக்கும், ஆனா உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாய்கள், துரோகிகள் நிறைய பேர் வருவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது. மாட்டுல கறக்கிறதும் பால், எரிக்கல செடியில இருந்து வருகிறதும் வெள்ளையாத்தான் இருக்கும். ஆனா இதை குடிச்சா நமக்கு சக்தி, அதை குடிச்சா உயிர் போயிடும். இவன் நம்புனா சரி, வர்றவங்களை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடல் நலத்தை விசாரித்தாங்களா, சரி போங்க அப்படின்னு அனுப்பி இருக்கணும். ஆனா இவன் வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிறான், வெள்ளியை காமிக்கிறான், ஆயுத சாலைகளை காமிக்கிறான், தன்னுடைய பெருமையை அவுத்து விடுறான். எல்லாத்தையும் காமிச்சுட்டு அவனுக்கு காண்பியாத பொருள் இல்ல. அதாவது எந்த மனுஷனுக்குமே பாத்தீங்கன்னா கடவுளை தவிர வேற எந்த மனுஷனுக்குமே எதை பார்த்தாலும் இச்சைகள் உண்டாகும். பொருட்களை பார்த்தா அதை எடுக்கணும் அல்லது அதே மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் உண்டாகும். இவனுக்கு அப்படித்தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆசை உண்டாயிருச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 17 வாசிங்களேன். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரங்களாய் இருப்பாங்க. உன் பிள்ளை, உன் பொண்ணு பெயரும், உன் பொருள் பெயரும், உன்னுடைய பிள்ளைகளும் கூட பாபிலோனுக்கு கடத்திட்டு போயிருவான். அதைத்தான் பார்க்க வந்திருக்கான். பார்த்துட்டான், எதை எங்க வச்சிருக்க, எப்படி எடுக்கலாம்னு வந்து பார்க்கறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான். ஆனா நீ அவனை நம்பி, இவன் தான் உன் நம்பிக்கைக்குரியவனு சொல்லி அவனை உட்கார வச்சு எல்லாத்தையும் காமிச்சிட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு.
அது நடந்ததுங்க. நேபுகாத் நேச்சார் ராஜாவின் காலத்துல தேவாலயத்தை இடிச்சு போட்டு, சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடிச்சு போட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு நிறைய வாலிபர்களை கடத்தி கொண்டு போயிட்டான். சிறையிருப்புக்குள்ள போனார்கள். அந்த மதியினம் தான், அந்த புத்தி இல்லாத தன்மை தான். ஆண்டவர் சொல்றாரு, சொந்தக்காரன், ஜாதிக்காரன், கட்சிக்காரன், சர்ச்சுக்கு வர்றவன் அப்படின்னு எவனையும் வீட்டுக்குள்ள நீ நம்பி அனுமதிக்காத. சர்ச்சோட முடிச்சுக்கோ. சர்ச்சில் பார்த்தோமா, சோத்திரம் போட்டோமா, போய்கிட்டே இரு. ஆனா தனிப்பட்ட விதத்தில் அவனை வீட்டுக்கு கூட்டு போய் நீ நல்ல பிள்ளை ஆகாத. துரோகம் பண்ணிடுவான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவான். அதான் மனுஷன். அம்மாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? எத்தனை காதல் அடிச்சாலும் கேட்காது. பட்டை விட்டு தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். எத்தனை காதல குத்தினாலும் ஏறாதுல. ஏதோ பாஸ்டர் பொறாமப்படுறாராம். உங்க வீட்டுக்கு அவங்க வர்றதுக்கு நாங்க என்ன பொறாமப்படுறோம்? இதனால எங்களுக்கு வருமானம் குறையுதா அல்லது புகழ்ச்சி கூடுதா? யாரு வர்றாங்களோ வரலையோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ நல்லா இருக்கணும், நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் உன் காதுல ஓதுறோம். இவனை உள்ள சேர்க்காத, அவனை உள்ள சேர்க்காத, துரோகி ஆயிருவாங்க. அவங்கள நீங்க துரோகி ஆக்கிறாத. நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு ஜெபம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத. யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காத. உன் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் தவிர வேற யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்காத. உனக்கு என்ன பிரெண்ட்ஸ் கேக்குது? இன்னொரு பொம்பளை கூட உனக்கு என்ன பிரெண்ட்ஸ் கேக்குது? உன் புருஷனை திருடிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இது துரோகிகளின் உலகம். இது பாவிகளின் உலகம். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான். திருடன் வருவான். திருட மாதிரி வரமாட்டான். தூக்கிட்டு போன வட்டி தான் தெரியும், ஐயோ திருடி போயிருச்சு அப்படின்னு. சத்தியம், இது உண்மைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கோ. உன்கிட்ட பேசுவார் ஆண்டவர். எவன் எப்படி, யார் எப்படி, என்ன நடக்க போகுது சொல்லிடுவார் ஆண்டவர். முகத்துல எழுதி ஒட்டி வச்சிருப்பார் ஆண்டவர். இவன் எப்படித்தான், அவனை விடாத. அதுக்குதான் ஆண்டவர் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். கரவர்த்தவர் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டாலும் கடைசியில் கர்த்தரிடத்துல கண்ணீர் வடிப்பீங்க. அதுக்கு தான் முதலே சொல்றார் ஆண்டவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16-17. 16வது அதிகாரம் 17வது வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரம் அது புறப்பட்டு போயிருச்சு. அல்லேலூயா. உங்களெல்லாம் புகழ்ந்து பேசினா உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? அப்படியா இல்லையா? உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா நீங்க போட்டிருக்கிற சொக்கா ரொம்ப பக்கா, நீங்க பேசுகிற வார்த்தைகள் அப்படியே தேன் உருண்டு வருகிறது போல அவ்வளவு இனிமையா இருக்குது. அப்படியெல்லாம் உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுனாங்கன்னா நீங்க அவங்கள நம்பாதீங்க. சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒருத்தனை கவுக்கணும்னா புகழ்ந்து பேசி கவுத்துருவான். பிலிப்பு பட்டணத்துக்கு போயிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு ஆற்றங்கரையில போய் வழக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண போகும் பொழுதுதான் லீதியாள் என்கிற ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறாள். ஒரு யூத பெண். அவளுடைய வீட்டில் தங்கி இருந்துட்டு வழக்கமா ஆத்தங்கரைக்கு ஜெபம் பண்ண போவாங்க. அப்படி ஜெபம் பண்ண போகும் பொழுது ஒரு பெண், நான் சொல்றத கவனிங்க, ஒரு பெண் அவரை பார்த்து சொல்றா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை எனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு அவ போகும்போது வரும்போது சொல்லிக்கிட்டு இருப்பா.
உங்களை பார்த்தோம் அப்படியே சொன்னாங்கன்னா நீங்க மயங்கி விழுந்துடாதீங்க. நீங்களா இருந்தா மயங்கி விழுந்திருப்பீங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஆதிகளை பகுத்தறிகிற வரம் இருந்துச்சு. அவர் உத்து பார்த்தாரு. அது குறி சொல்கிற ஆவி. அவளை வச்சு நிறைய பேர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது ஊழியக்காரனுக்குள்ள பெருமையை கொண்டு வந்து அவனை ஊழியம் செய்ய விடாதபடி, பிலிப்பு பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரக்கூடாதபடி தடுக்க நினைத்தாள். புகழ்ச்சியான வார்த்தைகளை பேசி, அது சாத்தானின் தந்திரம். பெருமைக்குள்ளே கொண்டு போக நினைத்தாள். ஆனா அவர் உத்து பார்த்து, அப்பால போ சாத்தான், இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த பெண்ணை விட்டு விலகி போன்னு சொன்னோன்னே அந்த ஆவி ஒரு செகண்ட்ல ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவளை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தவனுங்களுக்கு ரொம்ப கோபம். இந்த ஆவியை விரட்டி விட்டானே, குறி சொல்லுகிற ஆவியை வச்சு இவன் நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம், அதை விரட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு யூதர்கள் எல்லாம் திரட்டி இவங்க மேல பொய் குற்றம் சாட்டி இவங்களை அடிச்சு சிறைச்சாலையில போட்டிருந்தாங்க. அங்க பாட்டு பாடி அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார். சிறை கதவுகள் திறந்தது, அஸ்திபாரங்கள் குலுங்கினது, சிறை காவலர் அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். அங்க ஒரு பெரிய சபை உண்டானது, ஒரு எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா! நல்ல கையை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த குறிகாரன் எல்லாம் போகாதீங்க, ஜோசியக்காரன் எல்லாம் போகாதீங்க. அவன் அப்படித்தான் அவுத்து விடுவான், புகழ்ந்துதான் பேசுவான், உண்மையை சொல்ல மாட்டான். அவனுக்கு அது உண்மையானதா இருந்துச்சுன்னா அவன் எதுக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்? அவன் அதை வச்சு முன்னேறி இருக்க மாட்டானா? எல்லாமே பொய்யுங்க, மையெல்லாம் பொய், இயேசு தாங்க மெய். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த குறி ஜோசியம் அதெல்லாம் நம்பாதீங்க பிரதர் சிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, குறி ஜோசியங்களை நம்பாத. இயேசுநாதருக்கு மேல இந்த பூமியில ஒரு வல்லமை இல்லை. ஏதோ தந்திரம் பண்றான், உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிறான். ஆவிகளை பகுத்தறிங்க. யாராவது உங்களை புகழ்ந்து பேசுறாங்கன்னா மயங்க விழுந்துறாங்க. என்னெல்லாம் நிறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க, ஆனா இருதயத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அவங்களை கண்டு நம்ம மயங்கிறதும் கிடையாது. சாத்தான் வலை விரிக்கிற வலை அது. ஹல்லேலூயா! உங்களை யாராவது கண்டிக்கிறாங்களா, உங்களுடைய குறைபாடுகளை சுட்டி காமிக்கிறாங்களா, அவங்க தாங்க உண்மையானவங்க, உங்களை நேசிக்கிறவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவங்க தாங்க உண்மையானவங்க, உங்களை நேசிக்கிறாங்க. அதாவது என்னுடைய முகத்துல ஏதாவது ஒன்று ஊட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா என் மனைவி பக்கத்துல வந்து இது இருக்குது, இதை தட்டி விடுங்க அப்படியெல்லாம் சொல்லும். அவங்க தானே உண்மையானவங்க. எதுக்காக சொல்றாங்க? மற்ற இடத்துக்கு போகும்பொழுது யாரும் எதுவும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கிறத அவங்க சுட்டி காண்பிக்கிறாங்க. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் இது இருக்குது. நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ சினிமா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ குறி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ ஜோசியை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ விக்கிரகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் பாஸ்டர் உங்கள்கிட்ட சுட்டி காமிச்சாருன்னா அவர் தான் நல்ல பாஸ்டர் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் போகிற வழியெல்லாம் சூப்பர் வழி, போங்க பஸ்ஸாரி போங்க, ஈனா கூனாவுக்கு போங்க. அல்லேலூயா! நல்லலையா வர மாட்டேங்க. அல்லேலூயா! எங்கேயாவது போங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துருங்க, தசமம் கொடுத்துருங்க, காணிக்கையை கொடுத்துருங்க. காதல் பண்றாங்களா, கூட்டுவாங்க, தாலியை கட்டிடுவோம். அப்படி நிறைய பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மெல்லாம் அப்படி கிடையாதுங்க, நம்மெல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்துல பார்த்து நம்ம பாஸ்டர்லாம் அப்படி கிடையாது. சொல்லுங்களேன், காதல் பண்றாங்களா, அவங்கள முகத்திலே முழிக்கிறது கிடையாது. போ கேடுகட்டும் போ அப்படின்னு விட்டுறாரு. சபையை விட்டு போனாலும் நான் போய் யாரையும் கூப்பிட்டது கிடையாது. அதுதான் நம்முடைய சபை, நீதிமானுடைய சபை, பரிசுத்தவானுடைய சபை. அல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பரிசுத்தம் வேணும். பாஸ்டர் வேணும்னா காதலிக்காத, சர்ச்சை வேணும்னா காதலிக்காத. நான் அப்படித்தான் நீ காதலிப்ப. கர்த்தர் ஒருவேளை உன்னை நேசிச்சாருன்னு வச்சுக்கோங்க, நீ விரும்பி மறுபடியும் உணர்ந்து வந்தேன்னா உன்னை சேர்த்துக்கிடுவார். இல்லைன்னா பெரும்பான்மையான ஆட்களை விரட்டிடுறாரு கர்த்தர். இதுல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. இது ஒரு பெரிய தரிசனத்தின் ஊழியம். கர்த்தர் இதை நல்ல வழியில கொண்டு போவார். அல்லேலூயா!
நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளையுமே பாதுகாத்து கொள்வதற்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நீங்க கண்டுபிடிச்சுக்கிறணும். உங்க பிள்ளைகளை உங்களை ஏமாத்துவாங்க. உங்களை கொஞ்சிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்க அம்மா மாதிரி உலகத்துல வேற அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ கோல்மால் பண்ணுதுன்னு அர்த்தம். சந்தேகப்படணும். நல்ல பிள்ளையா இருந்தாலும் அது வேற மாதிரி பிள்ளையா இருந்தாலும் சந்தேகப்படணும். டைரி எடுத்து பார்க்கணும், பர்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்பதான் செல்போன் வந்திருக்கு, செல்போன் எடுத்து பார்க்கணும். உள்ள இல்லை என்னென்ன பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் பார்ப்பேன், என் செல்போனை எடுத்து பார்ப்பேன், என் பிள்ளைகள் அதில் என்னென்ன பார்த்துருக்காங்க அப்படி சொல்லி பார்ப்பேன். அல்லேலூயா. கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கூட நடிக்கும், நம்மளை கூட ஏமாற்றும். நம்மளை ஏமாத்துற ஆள் யாருன்னா நம்ம பிள்ளைகளாக தான் இருக்கும். பாசத்தை நம்பிக்கையை வச்சு அப்படியே ஏமாத்திரும். கவனமாக காத்துக்கொள்வீங்களா? எத்தனை பேர் அப்படி காத்துக்கொள்வீங்க? குறிப்பாக சொல்கிறேன், உங்களை யாராவது புகழ்றாங்கன்னா நம்பாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை யாராவது புகழ்றாங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேச பேச ஆசையாக இருக்குது, எப்பொழுது உங்களை மறுபடியும் வந்து பார்ப்பேன்னு அப்படியே இருதயம் ஏங்கிக்கிட்டே இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா வச்சுட்டாங்க ஆப்பு. பவுல் அப்போஸ்தலனை போல அப்பால சாத்தானே போ, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ. பெருமையை கொண்டு வருகிற ஆவியை ஓடிப்போ. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, ஏசப்பா என்ன உயர்த்துவாரு, ஏசப்பா அவருடைய வாயிலிருந்து என்ன புகழுவாரு, நீ ஒன்னும் புகழ வேண்டாம் போ அப்படி சொல்லி விரட்டி விட்டுறணும் இந்த பேய் பிசாசுகளை. குறி சொல்லுகிற ஆவி சாத்தான் யாருக்குள்ள மறைஞ்சிருந்தாது புகழ்ச்சியான வார்த்தைகளை கொடுக்கலாம். நம்பாதீங்க. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வீழ்த்துவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் அந்த அக்கறையான வார்த்தைகளை தான் சொல்லுவான். உங்க வீட்டுக்காரர் உங்களை அன்பா சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா அவருடைய டைப்பா அப்படி இருந்திருக்கும். நீங்க அதை எதிர்பார்க்கிறவங்களா இருந்திருப்பீங்க. ஆனா அதை புரிந்து கொண்டு இந்த மேற்படியான் வந்து அதே வார்த்தையை சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம வீட்டுக்காருக்கு அன்பே இல்லை, இவன் தான் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க. நான் சொல்கிறேன், எவன் சொன்னாலும் நம்பக்கூடாதுங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் மேலே அன்பு இல்லாமலாம் உங்களை வச்சு குடும்பம் நடத்துகிறாரு, உங்களுக்கு உழைச்சி போடுறாரு, வாயிலிருந்து சிலருக்கு வராது. அதெல்லாம் புரிந்து கொண்டு இவர் டைப் அப்படித்தாமன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரர் தான் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கணும். என் வீட்டுக்காருக்கு பித்தி தான் மற்ற ஆட்கள் என்ன நேசிக்கிறதுல, என் பெற்றோருக்கு அடுத்து என் கணவர் தான் அதிகமாக நேசிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கணும். யாராவது மூன்றாவது நபர் உங்களிடத்துல வந்து ஆணோ பொண்ணோ பேசுனாங்கன்னா உங்க கணவரை விட்டு கொடுக்க கூடாது. எங்க கணவர் மாதிரி உலகத்துல ஒரு பேர் கிடையாதுன்றணும். அடுத்தவன் வாயை திறக்க மாட்டான். அதே மாதிரி தான் என் மனைவி உலகத்திலேயே பியூட்டிஃபுல் என் மனைவி தான்றணும். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க இவரை வீழ்த்த முடியாதுன்னு. ஆனா கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க, உள்ள நுழைஞ்சிருவான். இடம் கொடுத்தால் பிசாசு இடம் பிடிச்சிருவான். இடம் கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. ஏசப்பா நம்மளை விட்டு கொடுத்தாரா? எதுக்குங்க நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கணும்? நம்முடைய கணவரை எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுமே விலையேறப்பட்டது தாங்க. நம்முடைய கணவர் விலையேறப்பட்ட, உங்க கணவர் விலையேற்றப்பட்டவர். நான் சொல்லுவேங்க, உங்க கணவரை மாதிரி உலகத்துல நல்ல கணவர் இல்ல. கர்த்தர் நன்மையானதை தருவா. உங்க கணவருக்காக இயேசுவாக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா, நீங்க உலகத்திலேயே பியூட்டிஃபுல் கணவர் கொடுத்துருக்கிறீங்க, அன்பான கணவர் கொடுத்துருக்கிறீங்க. இவரை மாதிரி ஒரு கணவரை நீங்க எங்களுக்கு வேற எதை இருந்திருந்தா கொடுத்துருப்பீங்க. இது நல்லதுன்னு தான் இதை கொண்டு வந்து என் கையில கொடுத்துருக்கிறீங்க. இதுதான் சூப்பர், இதுதான் சூப்பர் அப்படி சொல்லணும். கை தட்டி வர மாட்டேங்குது. என் மேல கோபமா உங்களுக்கு? நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க கணவரை ஆசீர்வதிப்பாரு, உங்க மனைவியை ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. நீங்க சமாதானமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க அம்மா அப்பாட்ட கூட உங்க கணவரை குறைச்சு பேசிடாதீங்க. உங்க உடன் பிறப்புகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கூட உங்க வீக்னஸ் சொல்லாதீங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க. அது உங்க சரீரம்.
உயர்த்தி தான் பேசுங்க. நல்லது, சூப்பர் அப்படி சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆமென். உண்மை அதுதானே உண்மை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மை. கர்த்தர் எல்லாமே நன்மையானதை தான் தருவார். உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுமே பெஸ்ட்டுங்க. அதனால தான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க. ஒஸ்டா இருந்துச்சு ஆண்டவர் கொண்டு வருவாரா? ஆண்டவர் தேடி பார்த்து பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதை நேசிச்சு பாருங்க, அதை பாராட்டுங்க. மாமியார்லாம் மருமகளை பாராட்டுங்க. உன் குழம்பு ரொம்ப சூப்பர்மா அப்படி சொல்லுங்க. மருமகளும் மாமியாரை நேசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கட்டுமா? ஆமென். வாசிக்கட்டுமா? முடிச்சிருவோமா? வாசிங்கன்னு சொல்றவங்க கையொருத்தி காமிங்களேன். இதோட முடிச்சிருவோம். என்ன ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:6-12. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல், நல்லா கவனிங்க, இதான் உண்மை. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. நான் சொல்றத நல்ல கவனிங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செர்கியு பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதி, செர்கியு பவுல் என்கிற ஒரு அதிபதி பாப்போ பட்டணத்துல அதிபதியா இருக்கிறாரு. அவரிடத்துல ஒரு மாய வித்தக்காரன் இருக்கான். மாய வித்தைன்னா தெரியுமா உங்களுக்கு? மேஜிக் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். ஆனா அந்த செர்கியு பவுலுக்கு வசனத்தை கேட்கணும்னு ஆசை, ரட்சிக்கப்படணும்னு ஆசை, விசுவாசத்துக்குள்ள வரணும்னு ஆசை. ஆனா இவன் என்ன செய்யறானா, வார்த்தையினாலே தடுத்து விடுவான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை விசுவாசத்துல இருந்து சிலர் டைவர்ட் பண்ணி விடுவாங்க. நீங்க சர்ச்சுக்கு கொடுக்கறது, நீங்க ஜெபம் பண்ண வாரம்னு சொல்றது, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது, இதெல்லாமே அதெல்லாம் அதனால என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை திருப்பி விடுவாங்க. ஆனா அவங்கள நீங்க பகுத்தறியணும். இல்லைன்னா உங்களை ரட்சிக்கப்பட விடாம விசுவாசத்திலிருந்து உங்களை திருப்பி பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடுவான் பிசாஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை உற்று பார்த்து கடிந்து கொள்றார். சொல்றாரு, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, நீ செம்மையான வழியை புரட்டுகிறதுல ஓய மாட்டாயோ அப்படி சொல்லிட்டு அவனை சபிக்கிறார். சாத்தானின் மகனேன்னு சொல்றார். விசுவாசத்திலிருந்து நம்மளை யாரு திருப்புறாங்களோ அவங்க தான் சாத்தானின் மகன். சர்ச்சுக்கு போக வேண்டாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம், ஊழியம் செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணனால என்ன லாபம், இப்படியெல்லாம் யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள புரிந்து கொள்ளுங்க. அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அவங்களிடத்துல மறுபடியும் போய் பேசாதீங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க ஜெபம் பண்ணால் சுகமாகாது, நீ மருத்துவமனைக்கு தான் போ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஒரு பயத்தை உண்டாக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இனி இவங்ககிட்ட போகக்கூடாது, இவங்க விசுவாசத்தை விட்டு நம்மளை திருப்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் மாதிரி உங்களை நேர் வழியிலேருந்து திருப்பி விட்டுருவாங்க. ஆனபடினால அப்படி ஆள்கிட்ட போகாம நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க விசுவாசத்தை நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம். நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள எழும்பலாம், இன்னும் கர்த்தருக்குள்ள சிறகை அடித்து எழும்பலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரலாம்.
சொல்றேன் கவனிங்களேன். நிறைய பேர் சபையில் நல்லா இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பின்மாற்றத்தில் போயிடறாங்களே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? சாத்தான் பயன்படுத்துகிற சில எலிமாக்கள், சாத்தானுடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகிறத குறித்து அப்படியே விசுவாசத்தோடு திருப்பிடுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பாஸ்டரை குறித்து யாராவது ஒருத்தர் உங்களிடத்துல தவறான கருத்துக்களையோ தவறான வார்த்தைகளோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது காரணம் இல்லாமல் காணிக்க வாங்கி என்ன செய்கிறாரு, அவர் பாவத்தை குறித்து பேசுகிறாரு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பாஸ்டர் குறித்து குறை பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இவன் சபையை விட்டு பிரிக்க நினைக்கிறான், பாஸ்டரை விட்டு பிரிக்க நினைக்கிறான், இவன் தான் சாத்தானின் சன். அவனை நீங்கள் பண்ணு மாதிரி சாப்பிட்றக்கூடாது, அவாய்டு பண்ணணும். அடுத்தவன் கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எப்போ திறந்தாலும் வாயை திறந்தாலும் பாஸ்டருக்கு எதிராக தான் பேசுவான், சர்ச்சுக்கு எதிராக தான் பேசுவான், கர்த்தருக்கு எதிராக தான் பேசுவான், ஜெபத்துக்கு எதிராக தான் பேசுவான் அப்படின்னு புரிந்து கொண்டு அவாய்டு பண்ணிடணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீங்க. கரம் தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுவீங்களா? 2 கை தட்டி நன்றி சொல்லுங்க. அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால நமக்கு என்னென்ன பிரயோஜனம் ஆண்டவர் நம்மோடு பேசிட்டாரா? புரிந்து கொண்டீங்களா? ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால சரியானதை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்வீர்கள், வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள். 2வது, குறைவை நிறைவாக்கிக் கொள்வீர்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ளது. 3வது, பொருட்கள், பிள்ளைகள் இவங்களெல்லாம் நீங்கள் காத்து கொள்ளலாம், ஏமாந்து போக மாட்டீங்க, ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க. கவனம். 4வதாக, பெருமையில் விழாமல் இருப்பீர்கள், ரட்சிப்புக்குள்ளே அநேக ஜனங்களை நடத்தி கொள்வீர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்க, உங்களுக்கு பெருமை வராது. 5வது, அதிகாரிகளை கூட விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து விடுவீர்கள், உங்கள் விசுவாசத்தை நீங்க என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீங்க. எத்தனை பேர் உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள விரும்புறீங்க? இது பொண்ணை விட, தங்கத்தை விட, வெள்ளியை விட விலையேறப்பட்டது எது? விசுவாசம். ஏன் தெரியுமா? ஏசப்பா வருகையில நம்மளை அவரோடு கூட சேர்க்கிறது இந்த விசுவாசம் தான். அதனாலதான் பிசாசுக்கு இந்த விசுவாசத்தின் மேலதான் கண்ணு. இதை எப்படியாகிலும் இவங்களிடத்துல இருந்து எடுத்துடணும்னு சொல்லி உங்களிடத்துல மோதுகிறான். ஆனா நீங்க விட்டுறக்கூடாது, நீங்க இறுக பிடிச்சு கொள்ளணும். நீங்க ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நல்லா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேருக்கு இந்த வர வேணும்? இருதயத்துல கை வச்சு எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுங்க ஏசப்பா அப்படி சொல்லுங்க. என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிறேனுமே, என் பொருட்களை நான் காப்பாத்திக்கிறேனுமே, என் பிசினஸ்ல நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? இந்த வரம் இல்லாததுனால என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ ஏமாந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பாட்ட கேளுங்களேன், அப்பாட்ட கேளுங்களேன், அப்பாட்ட கேளுங்களேன், வரத்தை கேளுங்களேன், வல்லமையை கேளுங்களேன். இப்போ எனக்குள்ள வாங்க ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வருவார், உங்களுக்குள்ள தருவார். அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா நல்லா பேச ஆரம்பிங்க. இப்போ ஒரு பலன் வரும் பாருங்களேன், அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற வரம். இன்னையிலிருந்து உங்களுக்குள்ள இந்த வரம் செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. வாலிப பிள்ளைகள், இந்த வரம் உங்களுக்குள்ள செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடக்காதீங்க, நல்லா விட்டு கொடுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல கை தட்டி. அடக்காதீங்க, நல்ல வாயை திறந்து. இந்த ஆவிக்குள்ள ஆவியானவர் வரட்டும், உங்க ஆவிக்குள்ள இருந்த ஆவியானவர் வெளிப்படட்டும். நிறைய பேருக்குள்ள இந்த வரத்தை வைக்கிறார் இன்னைக்கு. நீ எதுலையும் ஏமாற மாட்ட, காத்துக்கொள்வ, உன்னையும் பிள்ளைகளையும் காத்துக்கொள்வ. இது கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ். அதனாலதான் கர்த்தர் ஒன்றை பேசி இருக்கிறாரு. வரத்தை பெற்றுக்கோ, அக்கினி அபிஷேகம் வருகிறது, அக்கினி அபிஷேகம் வருகிறது, பெற்றுக்கோ. பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை
நீர் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் எப்படியெல்லாம் அதை பிரயோஜனமாக எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த வரத்தை தந்து உங்கள் பிள்ளைகள் அவர்களை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. கிருபை தாங்கட்டும். அந்த மக்கள் எல்லாரும் கூட கர்த்தர் இருப்பீராக. தங்களுடைய இல்லங்களுக்கு பத்திரமாய் செல்ல தேவன் உதவி செய்வீராக. துதி கன மகிமை மகிழ்ச்சி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்